بسم الله الرحمن الرحيم الصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. அதாவது குர்ஆனை எப்ப ஓத ஆரம்பிச்சாலும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா ரொம்பவே சத்தமாகவே ஓதணும். அதே நேரத்துல படிக்க தொடங்கும் போது சில துஆக்களை நாம ஓதி தொடங்குறதுனால நாம ஓதக்கூடிய பாடங்கள் படிக்கக்கூடிய பாடங்கள் என்பது இலகுவாக நமக்கு மனனமாகும். அதே நேரத்துல படித்த பாடங்கள் மறக்காது நினைவில் இருப்பதற்கு அந்த துஆக்கள் ஒரு உதவியாக நமக்கு இருக்கும். நீங்க எல்லாருமே ஓதுனீங்க சூரா ரஹ்மான் 18 ஆயத்துகளை நம்ம ஓதணும். இதுல அவுது பிஸ்மி அப்படிங்கிறத யாரும் சத்தமா சொல்லல. பிஸ்மி கூட ஒரு அளவுக்கு கேட்டது, அவுது சொன்ன மாதிரி என்ன செய்யல தெரியல. எத்தனை பேர் இதுல அவுது சொல்லி ஓதுனீங்க? ஆனா சத்தமா என்ன செய்யல, கேட்கல. ஏன்னா குர்ஆன் ஓதும் போதுதான் ஷைத்தான் ஏகமான இடையூறுகளை நமக்கு ஏற்படுத்துவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் சமுதாயத்துல யாராவது மூசா நபியை போன்று ஆக விரும்புகிறீர்களா என்று கேட்டாங்க. யார மாதிரி ஆக விரும்புறீங்களான்னு கேட்டாங்க. மூசா நபிய மாதிரி யாராவது ஆகணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டாங்க. எல்லா சஹாபியும் ஆமா யா ரசூலல்லாஹ், நாங்க மூசா நபிய மாதிரி ஆகணும்னு விரும்புறோம். மூசா நபிய மாதிரினா எந்த விஷயத்துல மூசா நபி மாதிரி அப்படின்னா, அல்லாஹ்விட்ட பேசக்கூடிய விஷயத்துல யார் மூசா நபியை போன்று ஆக விரும்புகிறீர்கள்? ஏன்னா மூசா நபி மட்டும்தான் எந்த மலக்குனுடைய தொடர்பும் இல்லாம நேரடியாக அல்லாஹ்ட்ட பேசக்கூடிய ஒரு நபி இல்லையா? எதனால யார்கிட்ட தான் கேட்பாங்க? அல்லாஹ்ட்ட டைரக்ட் கான்டாக்ட் தான். இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வருதுன்னு சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னதாக சில செய்திகளை சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ட்ட பேசுவாங்க இல்லையா? மற்ற நபிமார்கள் எல்லாம் மலக்குகளுடைய தொடர்பின் மூலமாக அல்லாஹ்ட்ட பேசுவாங்க. ஆனா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் நேரடி தொடர்புல அல்லாஹ்ட்ட பேசுவாங்க. அப்ப யார் ஒருவர் அல்லாஹ்ட்ட நேரடியாக பேசணும்னு விரும்புறாரோ அவர் மூசா நபியை போன்று ஆக விரும்பக்கூடியவர். தினசரி குர்ஆனை ஓதட்டும். நாங்க குர்ஆனை நாம ஓதுறது நாம யாரோடு பேசுவதை போன்று, அல்லாஹ்வோடு பேசுவதை போன்று. யாரோட பேசுற மாதிரி? இது அல்லாஹ்வோடு பேசுற மாதிரி. அப்ப அல்லாஹ்வோடு பேசக்கூடிய அந்த தருணங்கள்ல, அல்லாஹ்வோடு உரையாடக்கூடிய அந்த நேரங்கள்ல ஷைத்தானுடைய இடையூறு என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும். நமக்கு பாடம் மனசுக்குள்ள வராத மாதிரி இருக்கும், நாவு குளறுபடி ஆகிற மாதிரி இருக்கும், ஒரு மனப்பாடம் ஆகாத மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கும். அப்ப அந்த எண்ணங்கள்ல இருந்து நாம விடுபடணும்னு சொன்னா கம்பல்சரி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படிங்கறத நாம சத்தம் போட்டு ஓதியே தீரணும். விளங்குதா உங்களுக்கு? அதே போன்று பிஸ்மியும் சத்தம் போட்டு நாம என்ன செய்யணும்? ஓதணும். அது போல சில துஆக்கள் இருக்கிறது. குறிப்பா நீங்க எதை படிக்க ஆரம்பிச்சாலும் ரப்பி ஸித்னி இல்மா, ரப்பி ஸித்னி இல்மா, ரப்பி ஸித்னி இல்மாவை 3 முறை நீங்க என்ன செய்து கொள்ளுங்க, ஓதி கொள்ளுங்க. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னா, நபியே நாயகமே என்னிடத்தில் நீங்கள் கல்வி ஞானத்தை அதிகம் தா என்று கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்லி கொடுத்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. மௌலங்களா, அது ஏதோ ஒரு நேரத்துல மட்டும் நம்ம ஓதணும் இல்ல. எப்போ உங்களை எந்த பாடத்தை நான் படிக்க சொன்னாலும், நாளைக்கே ஒரு நாள் சுப்ராவை கூப்பிட்டு முஸ்தலாஹாத் சொல்லுங்கம்மா, கலை சொல்லுங்க, நான் ஒரு வாட்டி நடத்தி இருக்கிறேன், ஆலிமா வேற ஒரு வாட்டி நடத்தி இருக்கிறாங்க, எல்லாம் சொல்லுங்க அப்படின்னா எடுத்த உடனே அல் முகத்திமத்துன் முன்னுரை, அல் முஸ்தலாஹாத்து கலை சொற்கள் அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது, போயிட கூடாது. அவுது சொல்லி பிஸ்மி சொல்லி ரப்பி ஸித்னி இல்மா ஓதி. குறிப்பா இன்னொரு துவா இருக்கு, மூசா நபி ஓதுன துவா. மூசா நபிய ஃபிரௌன்ட்ட போய் அல்லாஹ் ஒருவன் சொல்லுங்கன்ட்டு அல்லாஹ் சொன்னா. அப்ப மூசா நபி சொன்னாங்க, அல்லாஹ் என்னுடைய உள்ளத்துல லேசான ஒரு பதட்டம் இருக்கிறது, என்னுடைய நாவுகள்ல லேசான குளறுபடி இருக்கிறது, அதுல இருந்து எனக்கு விடுதலை கொடுன்னு சொல்லி மூசா நபி துஆ செஞ்சாங்க. ரப்பி இஷ்ரிஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். வணங்குதா? இதெல்லாம் ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறோம். தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்கீங்க?
பாத்திமாக்கு தெரியுமா? தெரியாது. சரி, அப்ப இந்த ஒரு துவா ஓதணும். என்ன துவா அப்படின்னா, ரப்பி இஷ்ரிஹ் லி சதுரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹலுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. என்ன அர்த்தம்? ரப்பி இஷ்ரிஹ் லி சதுரி, எனது இறைவா எனது உள்ளத்தை நீ விசாலப்படுத்தி கொடுத்து விடு. வயஸ்ஸிர் லி அம்ரி, என்னுடைய இந்த காரியத்தை நீ இலகுவாக்கி கொடுத்து விடு. வஹலுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி, என்னுடைய நாவில் இருக்கக்கூடிய முடிச்சுகளை நீ அவிழ்த்து விடு. என்னுடைய சொற்கள் பிறருக்கு விளங்கும்படி நீ செய்து விடு என்று மூசா நபி துவா செஞ்சாங்க. மாணவர்களா, கல்வி கற்றுக்கொள்ளணும் சொன்னா உள்ளம் லேசாக இருக்கணும், கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கல்வி லேசாக இருக்கணும், நாம சொல்லக்கூடியது பிறருக்கு விளங்குவதை போன்று என்ன செய்யணும் இருக்கணும் இல்லையா? அப்ப இந்த ஒரு துவாவை ஓதி கொண்டு நீங்க என்ன செய்யறது, பாடத்தை ஓத தொடங்கணும். இன்னைக்கு சொல்றதுதான். அடுத்து நான் எந்த பாடம் கேட்கும் போதும் நீங்க அவுது பிஸ்மி சொல்லாம சொன்னீங்கன்னா பாடம் கேட்க மாட்டேன், விளங்குதுங்களா? அதனால அவுது சொல்லி பிஸ்மி சொல்லி துவாக்களை ஓதியே என்ன செய்யுங்க, பாடத்தை தொடங்குங்க. சரி, இப்ப 1வது முறை இதுல புதுசா சேர்ந்திருக்கிறதுனால திரும்ப மேல இருந்து நான் ஒரே ஒரு தடவை சூரா ரஹ்மான ஓதிட்டு இன்னைக்கு உள்ள 10 ஆயத்தை இன்ஷா அல்லாஹ் நாம ஓதுவோம். ஓதுறத அப்படியே கைய வச்சு கவனிங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ஓதி கொடுக்குற மாதிரியே ஓதுறதுக்கான முயற்சி எடுங்க. எனக்கு எப்படி வருமோ நான் அப்படிதான் ஓதுவேன்னு சொல்லி அப்படியே ஓதாதீங்க. நீங்க அப்படியே ஓதுறீங்க அப்படின்னு சொன்னா நீங்களே படிச்சுட்டு வாங்கம்மா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். நடக்கட்டு உட்காந்து 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் நடத்துறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப நீங்களும் என்ன செய்யணும், காலங்கள் மாற மாற குரானை அழகாக முறையில ஓதுறதுக்கான பயிற்சி எடுக்கணும். நீங்க இன்டர்நெட்ல பார்க்கலாம், இணையதளங்கள்ல பார்க்கலாம். சின்ன சின்ன பிள்ளைங்க அவ்வளோ ராகமா, அவ்வளோ கிராத்தா, அவ்வளோ தஜ்வீத் முறைப்படியில் என்ன செய்யறாங்க, ஓதுறாங்க. நமக்குள்ள என்ன எண்ணம் சொன்னா, நமக்கு இப்படிதான் வரும், இப்படியேதான் படிச்சுட்டோம், நமக்கு மாத்தி வராதுன்னு நமக்குள்ள ஒரு எண்ணம். அப்படிதானே? அதனால நமக்கு என்ன செய்யறது இல்ல, அப்படி வர்றது இல்ல. அப்ப முடிஞ்ச அளவுக்கு ராகமா ஓத பழகுங்க, தஜ்வீத் முறைப்படியில ஓதி பழகுங்க. பாருங்க, கவனிங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر تمم بالخير برحمتك يا أرحم الراحمين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. சூரா ரஹ்மானினுடைய முதல் ஆயத்திலிருந்து பாருங்க. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من نار فبأي آلاء
ربكما تكذبان رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان. ஒன்னா சும்ரா இந்த 18 ஆயத்தை நான் திரும்ப உங்களுக்கு ஒரு வாட்டி தனியா சொல்லி தந்துடுவேன். இதுக்கு அடுத்து நம்ம ஓதுறத அப்படியே கையை வச்சு கவனிங்க. முதல் 2 தடவை நான் ஓதுவேன், கையை வச்சு கவனிக்கணும். 3ஆவது தடவை ஓதிட்டு நிப்பாட்டுவேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து ஓதணும். திரும்ப 4ஆவது தடவை நீங்க எல்லாரும் சேர்ந்து ஓதணும். திரும்ப 5ஆவது தடவை நீங்க எல்லாரும் சேர்ந்து ஓதணும். யாரும் அமைதியா வாயை மூடிக்கிட்டு இருக்கக்கூடாது. பிறகு போய் படிச்சுக்கலாம், வேற ஆள்கிட்ட கேட்டு ஓதிக்கலாம்னு சொல்லி நினைச்ச கூடாது. கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து ஓதி பழகணும். விளங்குதுங்களா? பாருங்க, இப்ப 18ஆவது ஆயத்து முடிஞ்சிருச்சு இல்லையா? 19ஆவது ஆயத்தினுடைய தொடக்கம். ஒவ்வொரு எழுத்தா ஓதுற மாதிரி நான் ஓதுவேன். விளங்குதா? அப்படியே ஒவ்வொரு எழுத்துலையும் நீங்க கையை வச்சு கரெக்டா கவனிக்கணும். மரஜல் பஹ்ரைனி யல்தகியான் மரஜல் பஹ்ரைனி யல்தகியான் மரஜல் பஹ்ரைனி யல்தகியான். அப்படிங்க ஓதுங்க. மரஜல் பஹ்ரைனி யல்தகியான். ஓடுங்க, சத்தம் ஓடுங்க. திரும்ப மரஜல் பஹ்ரைனி யல்தகியான். திரும்ப மரஜல் பஹ்ரைனி யல்தகியான். 3ஆவது சும்ரா மட்டும்தான் சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு, சத்தம் பத்தாது. மரஜல் பஹ்ரைனி யல்தகியான். எல்லாம் சேர்ந்து ஓடுங்க. இன்னொரு வாட்டி ஓடுங்க. இன்னொரு தடவை ஓடுங்க. அடுத்த ஆயத்து பாருங்க. பைனஹுமா பர்ஸகுல் லா யப்கியான் بينهما برزخ لا يبغيان بينهما برزخ لا يبغيان. திரும்ப நான் ஓதுன அப்புறம் நீங்க ஓதுங்க. بينهما برزخ لا يبغيان. بينهما برزخ لا يبغيان. بينهما برزخ لا يبغيان. مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان فبأي آلاء ربكما تكذبان அப்ப எத்தனை இடத்துல ஃபபி ஐயாலாய் வருது, எதுக்கு அப்புறம் எதெல்லாம் வருது நீங்க ஞாபகத்துல வைக்கணும். வணங்குதுங்களா? இது 5வது ஃபபி ஐயாலா. வணங்குதுங்களா? முதல்ல வந்து வலஹப்புதுல் ஆஸ்ரி ஒரு ரைஹானுக்கு அடுத்து ஒரு ஃபபி ஐயாலாய். ஹலக்கல் இன்சான ஹலக்கல் ஜான்ன மிம்மாரிஜின் அதுக்கு அடுத்து 1 2 3 இது 4வது. இது எத்தனாவது? 4வது. அந்த ஃபபி ஐயாலாய் மட்டும் ஒரு தடவை ஓதிட்டு போயிடுவோம். சரியா? இது மேல இருந்து பாருங்க. மரஜல் பஹ்ரைனி யல்தகியான்
بينهما برزخ لا يبغيان فبأي آلاء ربكما تكذبان நல்லா கவனிச்சு பார்க்கணும், கொஞ்சம் பெரிய ஆயத்து. يخرج منهما اللؤلؤ والمرجان يخرج منهما اللؤلؤ والمرجان يخرج منهما اللؤلؤ والمرجان ويخرج منهما اللؤلؤ والمرجان لؤلؤ இல்ல لؤلؤ لؤلؤ பாருங்க, لؤلؤ அந்த லாம நீட்ட கூடாது. யஹ் நல்லா ஹா நல்லா வரணும். يخرج منهما اللؤلؤ والمرجان لؤلؤ لؤلؤ حمزة يخرج منهما اللؤلؤ والمرجان அந்த யஹ்ருஜு அப்படி அந்த ஜூவை நீட்ட கூடாது. யஹ்ருஜு மின்ஹுமல் லுஉலுஉ வல் மர்ஜான் சேர்ந்து 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 எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. திரும்ப எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. சொல்லுங்க. مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان فبأي آلاء ربكما تكذبان يخرج منهما اللؤلؤ والمرجان فبأي آلاء ربكما تكذبان فبأي آلاء ربكما تكذبان وله الجوار المنشآت في البحر كالأعلام. கையை வச்சு கவனிக்கணும். وله الجوار المنشآت في البحر كالأعلام وله الجوار المنشآت في البحر كالأعلام وله الجوار المنشآت في البحر كالأعلام.
وله الجوار المنشآت في البحر كالأعلام தெரியாத ஆயத்து வரும்போது அமைதியா இருக்கக்கூடாது. தெரியாத ஆயத்து வரும்போது தான் நிறைய முயற்சி எடுத்து ஓதணும். வாய்க்குள்ள ஈஸியா வர ஆயத்தை எல்லாம் சத்தமா ஓதுறீங்க, வராத ஆயத்தை அப்படி அமைதியா மௌனம் காக்குறீங்க. அப்படி காக்கக்கூடாது. அந்த தாவை ரொம்ப நீட்டக்கூடாது. முன்ஷஆத்து அவ்வளவுதான். முன்ஷஆத்து அப்படி இல்ல, வழங்குங்க. வலஹுல் ஜவாரில் முன்ஷஆத்து ஃபில் பஹரி கல் அஅலாம். وله الجوار المنشآت في البحر كالأعلام. எல்லாம் ஒரே மாதிரி சத்தமா சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. فبأي آلاء ربكما تكذبان. كل من عليها فان. 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 terima. மேல இருந்து مرج البحرين يلتقيان. بينهما برزخ لا يبغيان. فبأي آلاء ربكما تكذبان. يخرج منهما اللؤلؤ والمرجان. فبأي آلاء ربكما تكذبان. وله الجوار المنشآت في البحر كالأعلام. فبأي آلاء ربكما تكذبان. كل من عليها فان. அடுத்தது பாருங்க. ويبقى وجه ربك ذو الجلال والإكرام. ويبقى وجه ربك ذو الجلال والإكرام.
ويبقى وجه ربك ذو الجلال والإكرام. பாருங்க, ويبقى وجه ربك ذو الجلال والإكرام. இன்னும் கொஞ்சம் பொறுமையா, ويبقى وجه ربك ذو الجلال والإكرام. கொஞ்சம் பொறுமையா, கொஞ்சம் பொறுமையா. ويبقى وجه ربك ذو الجلال والإكرام. فبأي آلاء ربكما تكذبان. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. فبأي آلاء ربكما تكذبان. அது மேல ஆயத்து சொல்லுங்க. மேல ஆயத்து ويبقى. எல்லாரும் சொல்லுங்க. ஒரு 5-6 பேர் தான் சொல்ற மாதிரி இருக்கு. திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. சரி, 18 இருந்து 28 இல்லையா? 10 முடிஞ்சா? 10 முடிஞ்சிருச்சா? இப்ப ரஹ்மான்ல இருந்து ஒரு வாட்டி ஓதிடுவோம். அப்படியே ஒவ்வொரு வாட்டி ஓதிட்டு அப்படியே பின்னாடி ஓதிட்டு வாங்க. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان சவுண்ட் குறையுது, ஓட முடியல, சத்தம் போட முடியல. فبأي آلاء ربكما تكذبان. خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان
لنخرجن من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان فبأي آلاء ربكما تكذبان يخرج منهما اللؤلؤ والمرجان فبأي آلاء ربكما تكذبان وله الجوار المنشآت في البحر كالأعلام فبأي آلاء ربكما تكذبان كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام فبأي آلاء ربكما تكذبان இந்த 18 இருந்து 28 வரைக்கும் முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப 1ல இருந்து 28 வரைக்கும் மனப்பாடமா முழுமையான முறையில சொல்லி முடிக்க வேண்டும். விளங்குதா? முதல்ல 18 to 28 என்ன செய்யணும்? முடிக்கணும். விளங்குதுங்களா? அதை சொல்லிட்டு அடுத்து படிச்ச முதல்ல இருந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி முதல்ல இருந்து திரும்ப என்ன செய்யணும்? ரஹ்மான்ல இருந்து இந்த வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம் அடுத்து வரக்கூடிய ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிக்குமா துகஸிபான் வரைக்கும் என்ன செய்யணும்? ஓதணும். சரி, இப்ப இதுக்கு அடுத்து நம்ம என்ன பாடத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, சரி இப்ப தர்ஜுமாவுல சூரத்துல் பக்ராவுல 10 ஆயத்தை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்னா முடிச்சிருக்கிறோம். இந்த 10 ஆயத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை பத்தி எல்லாம் பேசியிருந்தான் அப்படின்னா, ஒன்னாவது சுமரா நல்லா கவனிக்கணும். எதை பத்தி எல்லாம் அல்லாஹ் பேசியிருந்தான்னு சொன்னா, குர்ஆனை பத்தி அல்லாஹ் பேசியிருந்தான். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது, இது யாருக்கு நேர்வழி காமிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் பேசியிருந்தா. உண்மையான தக்வாதாரிகள் யார், அவங்களுக்கான அடையாளங்கள் என்ன இருக்கு அப்படிங்கறத அல்லாஹ் பேசியிருந்தா. அதே மாதிரி யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கறத அல்லாஹ் பேசியிருந்தா. அது மாதிரி இறை நிராகரிப்புல இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது, அவங்களுடைய செவி புலன்கள் எப்படி இருக்கிறது, அவங்களுக்கு நாளைக்கு மறுமை நாள்ல என்ன தண்டனை இருக்கு அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லியிருந்தா. இந்த முஸ்லிம்களாகவும் இறை நிராகரிப்பிலையும் ரெண்டுலயுமே இருக்கிறோங்கிற மாதிரி சொல்லிக்கொண்டு சிலர்கள் ஈமான் கொள்ளாமலே நாங்க ஈமான் கொண்டிருக்கிறோம் சொல்லி இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய உள்ளத்துல எந்த நோய் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான், அவங்களுக்கும் மறுமையில வேதனை இருக்கு அப்படிங்கிற செய்திகள் என்ன செஞ்சிருந்தா அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான் இல்லையா? இப்ப அடுத்து
11வது ஆயத்து. இந்த 11வது ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க. وَإِذَا قِيلَ لَهُمْ لَا تُفْسِدُوا فِي الْأَرْضِ قَالُوا إِنَّمَا نَحْنُ مُصْلِحُونَ وَإِذَا قِيلَ لَهُمْ لَا تُفْسِدُوا فِي الْأَرْضِ قَالُوا إِنَّمَا نَحْنُ مُصْلِحُونَ அவர்களை நோக்கி பூமியில் விஷமம் செய்து கொண்டு அலையாதீர்கள் என்று கூறினால் அதற்கு அவர்கள் நாங்கள் சமாதானத்தை உண்டாக்குபவர்கள்தான், விஷமிகள் அல்லர் என்று கூறுவார்கள். தர்ஜுமாவை கையில இருந்ததுன்னா பாக்குறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? சரி, இருந்தாலும் இதை நடத்தி முடிச்சிருவோம் பாருங்க. அவர்களை நோக்கி பூமியில் விஷமம் செய்து கொண்டு அலையாதீர்கள் என்று கூறினால் அதற்கு அவர்கள் நாங்கள் சமாதானத்தை உண்டாக்குபவர்கள்தான், விஷமிகள் அல்லர் என்று கூறுவார்கள். யார சொல்றா? அவர்கள். அல்லாஹ் யார சொல்றா அப்படின்னா, வேற ஆயத்துல அல்லாஹ் சொன்னா சிலர்களுடைய உள்ளத்துல என்ன இருக்கு? வஞ்சகம் என்கின்ற நோய் இருக்கிறது அப்படின்னு சொன்னமா இல்லையா? தர்ஜுமா படிச்சு பாத்தீங்களா? வீட்டுல போய் படிச்சு பாத்தீங்களா? படிச்சிருந்தீங்களா? வச்சுட்டே போயிட்டீங்க, கொண்டே போகல. அப்ப எப்படி படிப்பீங்க? இப்போ இங்க வந்து அந்தந்த அன்னைக்கு அந்தந்த பாடத்தினுடைய புக் எடுத்து பாப்பீங்க, அப்படிதானே? ஒரு நாள் நாளைக்கு தர்ஜுமானாலும் நாளைக்கு வந்ததோட தர்ஜுமா எடுத்து பாப்பீங்களோ? என்ன செய்வீங்க? புக்க வந்து வயசால வந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம சொன்ன நோக்கம் நீங்க வீட்டுக்கு கொண்டு போக கூடாது அப்படிங்கிறது இல்ல. நீங்க கொண்டு போனாலும் கொண்டு வந்து ஒழுங்கான முறையில் இங்க ஒப்படைக்கணும். அதனாலதான் இங்கேயே வைக்க சொல்றோம். அதுக்காகதான் சில நேரங்கள்ல அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம மதரசா விடுறதுக்கு காரணம் என்ன? 8:30 மணிக்கு மதரசா முடியுது, சில நேரங்கள்ல 8 மணிக்கு 7:45 நம்ம விடுறோம்னு சொன்னா புக்கை கொண்டு போக முடியாத சூழ்நிலை நீங்க இருக்கிறனால இங்க உட்காந்து நீங்க படிக்கணும், எழுதணும், பாடம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். நீங்க நான் விட்டுட்டு நான் இங்கிட்டு போனதோட நீங்க எஞ்சி போயிடக்கூடாது. விளங்குதா? அப்ப தர்ஜுமா எடுத்து சுத்தமா படிச்சே பார்க்கல, அப்படிதானே? அப்படியே அது சரி நடத்திட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு வாட்டி வாசி பார்க்கலாம்ல. தர்ஜுமா வந்து கொண்டு போக, புரியுதா? ஆலிமா வந்து அதை திறந்ததுக்கு அப்புறம் அடுத்த வாட்டி கொண்டு போங்க, படிங்க. புக்கை எக்காரணம்னு கிழிச்சிடக்கூடாது, அதுல எந்த டேமேஜும் வந்துடக்கூடாது. எப்படி கொண்டு போறீங்களோ அப்படியே கொண்டு வரணும். விளக்குதுங்களா? சரி. அப்ப மேல வந்து சில மனிதர்கள் அல்லாஹ் சொன்னா, சில பேருடைய உள்ளத்துல என்ன இருக்கு? வஞ்சகம்ங்கிற நோய் இருக்கிறது. அந்த நோயை அல்லாஹ்தாலா அவங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்துட்டா. அவங்க பொய் சொல்றதுனால அவங்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்குன்னு அல்லாஹ் சொன்னாரா இல்லையா? இந்த வஞ்சகம் உள்ள உள்ளம் இருக்கு இல்லையா? வஞ்சகம், அதாவது யாரை எப்படி கெடுக்கிறது, யாரை எப்படி வந்து ஏமாத்துறது, யாருக்கு மத்தியில சண்டையை உண்டாக்கி விடுறது, இப்படின்னு சொல்லி வஞ்சகம் கொண்ட உள்ளம் இருக்கா இல்லையா? இந்த வஞ்சகம் கொண்ட உள்ளக்காரர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பூமியில அவங்க விஷமம் செய்யறாங்க. விஷமம் சொன்னா குழப்பத்தை உண்டாக்குறது, பிரச்சனையை உண்டாக்குறது. அவங்கள்ட்ட போய் நீங்க பூமியில விஷமம் செய்யாதீங்க, பிரச்சனையை உண்டாக்காதீங்க, குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்கன்னு சொன்னா அவங்க சொல்லுவாங்களா, நாங்க பூமியில விஷமத்தை உண்டாக்கல, பிரச்சனையை உண்டாக்கல, நாங்க சமாதானத்தை தான் நாடுறோம் அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. ஆனா உண்மையில அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா பூமியில விஷமத்தை தான் உண்டாக்குறாங்க. அவங்க அதை அறிந்து கொள்ள மாட்டார்கள். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. ஃபாத்திமாக்கும் இர்ஃபானாக்கும் ஏதோ ஒரு சின்ன சண்டைன்னு வச்சுக்கோ, உதாரணத்துக்கு தான், சரியா? வேற யாரு மூணாவது யார் இருக்கா? தாஹிரா இருக்காங்க. யாரும் அப்படி வந்து ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, உதாரணத்துக்கு சும்மா சொல்றேன். யார் யார் எப்படிங்கிறது எனக்கு தெரியாது, விளங்குதுங்களா? அவ தாஹிரா என்ன பண்றாங்கன்னா இர்ஃபானாட்ட போய் சொல்றாங்க, பாத்திமா வந்து என்னெல்லாம் செஞ்சா தெரியுமா, இப்படி செஞ்சா அப்படி செஞ்சா அப்படின்ட்டு இர்ஃபானாட்ட சொல்றது. இர்ஃபானாவை பத்தி ஃபாத்திமாட்ட போய் என்ன செய்யறது? சொல்றது. விளக்குதுங்களா? இப்படி சொல்றதுனால இவங்களுக்கு மத்தியில வந்து சமாதானம் உண்டாமான்னு கேட்டா என்ன உண்டாவாது? சமாதானம் உண்டாவது. எதுதான் உண்டாகும்? மேற்கொண்டோம் சண்டைதான் உண்டாகும்.
அப்ப தாயிராட்ட மூணாவது சுமராக இருக்கிற இன்னொரு ஆளு சொல்றாங்க, தஸ்பீக சொல்றாங்க, தாயிரா இப்படிலாம் பேசாத, அவங்களுக்கு மத்தியில சண்டைலாம் வருது அப்படின்னு சொல்லும்போது தாயிரா சொல்றாங்க, நான் என்ன சண்டையை வளர்க்கறதுக்காக சொன்னேன், அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் புரிஞ்சுக்கிட்டு சேரணும் தான் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. ஆனா உண்மையில அவங்க சமாதானப்படுத்துறதுக்காக சொன்னாங்கன்னு கேட்டா என்ன இல்ல சண்டையை உண்டாக்குறதுக்கு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அவங்க அதை என்ன செய்ய மாட்டாங்க, தெரிந்து கொள்ள மாட்டார்கள். மாணவர்களா, அப்ப சில நேரங்கள்ல சில இடங்கள்ல ஊருக்குள்ள பிரச்சனை உண்டாக்குறதுக்குன்னே ஒரு 4 பேர் என்ன செய்வாங்க இருப்பாங்க. அவங்க அப்படி நல்லது சொல்ற மாதிரியே பிரச்சனை கைப்போடுறது. அப்படி பாத்திருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஆட்கள் பாத்திருக்கீங்களா? அவங்க சொல்றது எது சொல்ற மாதிரியே இருக்கும், நல்லதுக்கு சொல்ற மாதிரியே இருக்கும். உதாரணத்துக்கு சில வீடுகள்ல சில வயதில் முதிர்ந்த மாமியார்கள் என்ன செய்யறது சொல்லுவாங்க, உன் புருஷனும் கைக்குள்ளேயே வச்சுக்கோ, அதை செஞ்சுக்கோ இதை செஞ்சுக்கோ, அப்படி இரு இப்படி இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு மத்தியில இணக்கத்தை ஏற்படுத்தவா செய்யும், என்னத்தை ஏற்படுத்திடும், சண்டை. அப்படி நல்லது சொல்ற மாதிரியே பிரச்சனையை தூண்டி விடுறது, நல்லது சொல்ற மாதிரி என்ன செய்யறது பிரச்சனைய தூண்டி விடுறது. அப்படிப்பட்ட மக்கள்கள் பூமியில என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்க கடைசி வரைக்கும் விளங்க மாட்டாங்க, நான் பிரச்சனையை தான் உண்டாக்குறேன்னு சொல்லி அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதை விளங்கவே மாட்டாங்க. மாணவர்களா, அதான் அல்லாஹ் சொல்றான், அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன வலக்கின் லா யஷ்உரூன். அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன வலக்கின் லா யஷ்உரூன். நிச்சயமாக அவர்கள் விஷமிகளே, ஆனால் தங்கள் தான் விஷமிகள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். நிச்சயமாக அவர்கள் விஷமிகளே, விஷமிகளா பிரச்சனை உண்டாக்குறவங்க, விஷம் பிடிச்சவனா இருக்கான்னு சொல்லுவாங்களா இல்லையா, அப்படி சொல்லுவோமா இல்லையா, அந்த மாதிரிதான் விஷமிகள். ஆனால் தாங்கள் தான் விஷமிகள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவே மாட்டார்கள். அவங்களுக்கு தெரியாது நாம தான் பிரச்சனையை உண்டாக்குறோம், நம்மளாலதான் என்ன செய்யுது பிரச்சனை வருது. அப்ப ஐயோ நான் அப்படியாமா சொன்னேன், நான் என்னமோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தமிழ்ல, என்னமோ நான் பாரமா நினைச்சு சொன்னேன், என்னது என்ன சொல்லுவாங்க, அந்த ரொம்ப இறக்கமா சொல்லுவோம், ஒரு யதார்த்தமா சொல்றதுக்கு ஒரு புழக்கத்துல ஒண்ணு சொல்லுவாங்களே பெண்கள், பரமா நினைச்சு சொன்னேன் என்ன சொல்லுவாங்க, அப்படிதானே சொல்லுவாங்க. அப்படி சொல்ல மாட்டாங்க ஊர்ல, நான் என்ன சண்டையை உண்டாக்கணும்னா நான் சொன்னேன், பரமா நினைச்சு சொன்னேன், இப்படி சண்டை வரும் எனக்கு என்ன தெரியவா செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வணங்குதுங்களா. அப்ப அந்த மாதிரி அவங்க கடைசி வரைக்கும் அவங்கதான் அந்த பிரச்சனையை உண்டாக்குறவங்கிறத அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, உணர மாட்டார்கள். வணங்குதுங்களா. அடுத்து, وَإِذَا قِيلَ لَهُمْ آمِنُوا كَمَا آمَنَ النَّاسُ قَالُوا أَنُؤْمِنُ كَمَا آمَنَ السُّفَهَاءُ أَلَا إِنَّهُمْ هُمُ السُّفَهَاءُ وَلَكِنْ لَا يَعْلَمُونَ. இந்த ஆயத்து ரொம்ப முக்கியமான ஆயத்து. وَإِذَا قِيلَ لَهُمْ آمِنُوا كَمَا آمَنَ النَّاسُ قَالُوا أَنُؤْمِنُ كَمَا آمَنَ السُّفَهَاءُ أَلَا إِنَّهُمْ هُمُ السُّفَهَاءُ وَلَكِنْ لَا يَعْلَمُونَ. மேலும் அவர்களை நோக்கி, மற்ற மனிதர்கள் நம்பிக்கை கொண்டதை போன்று நீங்களும் உண்மையாக நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று கூறினால், அதற்கு அறிவியினர்கள் நம்பிக்கை கொண்டது போல் நாங்களும் நம்பிக்கை கொள்வதா என்று அவர்கள் கூறுவார்கள். நிச்சயமாக அவர்கள்தான் முற்றிலும் அறிவியினர்கள், ஆனால் தாங்கள்தான் அறிவியினர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். மேலும் அவர்களை நோக்கி, மற்ற மனிதர்கள் நம்பிக்கை கொண்டதை போன்று நீங்களும் உண்மையாக நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று கூறினால், அதற்கு அறிவியினர்கள் நம்பிக்கை கொண்டது போல் நாங்களும் நம்பிக்கை கொள்வதா என்று அவர்கள் கூறுவார்கள். நிச்சயமாக அவர்கள்தான் முற்றிலும்
அறிவீனர்கள், ஆனால் தாங்கள் தான் அறிவீனர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவே மாட்டார்கள். அப்படின்னா என்னன்னு விளங்குதா? யாருக்காவது ஒரு ஆளுக்கு தமிழை கொஞ்சம் பொறுமையா படிச்சா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா? கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம் பாக்கலாம். சும்மா அப்படி யோசிச்சு பாருங்க, தமிழ்கள் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். மேலும் அவர்களை நோக்கி மற்ற மனிதர்கள் நம்பிக்கை கொன்றதை போன்று நீங்களும் உண்மையாக நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று கூறினால், அதற்கு அறிவியினர்கள் நம்பிக்கை கொண்டது போல் நாங்களும் நம்பிக்கை கொள்வதா என்று அவர்கள் கூறுவார்கள். நிச்சயமாக அவர்கள்தான் முற்றிலும் அறிவியினர்கள், ஆனால் தாங்கள்தான் அறிவியினர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவே மாட்டார்கள். அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன புரியுதா? யார் சொல்றாங்க? அறிவாளியா உள்ளவங்க சொல்லுதாங்க. சரி, என்ன சொல்றாங்க? நாங்க சொல்றத கேளுங்க, வீட்டுக்கு வாங்க. அப்படியா? அறிவாளிகளா சொல்றாங்க. அத அல்லாஹ் சொல்றான். யார் சொல்றா? சரி, அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒண்ணு சொல்லி இருக்கிறாங்க. நல்லதா? யார் சொன்னதுமா? சரி, வேற யாராவது சொல்லுங்களேன். சொல்லுங்க, வேற யாராவது. அல்லாஹ் என்ன சொல்றானா, இந்த உள்ளத்துல நோய் இருக்கிறவங்க, இந்த பிரச்சனையை உண்டாக்குறவங்க, திருந்தாமலே இருக்குன்னு நினைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் மக்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீங்க வந்து நமக்கு முன்னோர்கள் எப்படி ஈமான் கொண்டாங்களோ அது மாதிரி உண்மையான ஒரு முஸ்லீமா நீங்க வாழுங்க, உண்மையான ஒரு ஈமான்தாரியா நீங்க என்ன செய்யுங்க, இருங்க அப்படின்னு போய் அவங்கள்ட்ட சொன்னோம் வைங்க. அவங்க என்ன சொல்லுவாங்களா? ஈமான் கொண்டவங்களை பார்த்து அந்த முட்டாள்கள் ஈமான் கொண்டாம நாங்க ஈமான் கொள்ளணுமா? அவங்க அந்த காலத்துல செஞ்சாங்க, நீங்க நம்ம சொல்றோமா இல்லையா? அந்த காலத்துல ரசூலுல்லாஹ் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்தாங்க. இன்னைக்கு கூட்டு குடும்பமா வாழ முடியுமா? அன்னைக்கு ரசூலுல்லாஹ் வந்து தஹஜ்ஜத் தொழுதாங்க, இன்னைக்கு தொழ முடியுமா? சஹாபாக்கள் மாதிரி நம்மளால இருக்க முடியுமா? அதை செய்ய முடியுமா? இதை செய்ய முடியுமா? அப்படி இருக்க முடியுமா? இப்படி இருக்க முடியுமா? நம்ம சொல்றோமா? நம்ம சொல்றோமா இல்லையா? இததான் அல்லாஹ் சொல்றான். அப்ப முன்னோர்கள் ஈமான் கொண்ட மாதிரி நீங்களும் உண்மையா ஈமான் கொள்ளுங்கன்னு சொன்னா, இந்த பூமியில பிரச்சனை பண்ணக்கூடியவங்க எல்லாம் சொல்லுவாங்களா, அறிவியினர்கள் அப்படின்னு சொன்னா முட்டாள்கள் அர்த்தம். அறிவாளின்னு சொன்னா அறிவாளின்னு முட்டாள், அறிவாளின்னு சொன்னா புத்திசாலி, அறிவீனர்கள் சொன்னா யாரு? முட்டாள். அறிவீர்கள் அப்படின்னு சொன்னா நீங்க தெரிஞ்சுக்குவீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அறிவீர்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்க தெரிஞ்சுக்குவீங்கன்னு அர்த்தம். அறிவீனர்கள் அப்படின்னு சொன்னா முட்டாள்கள் அர்த்தம், அறிவாளிகள் சொன்னா புத்திசாலிகள் அர்த்தம். மாணவர்களா, அப்ப அந்த அறிவீனர்கள் அந்த முன்னாடிதான் முட்டாள்தனமா ஏதோ ஈமான் கொண்டுட்டாங்க, அப்படி வாழ்ந்துட்டாங்க, இப்படி வாழ்ந்துட்டாங்க, இந்த காலத்துல அப்படி வாழ முடியாதுன்னு அவங்க என்ன செய்றாங்க, சொல்றாங்க. ஆனா முன்னோர்கள் அப்படி முட்டாளுன்னு சொல்லக்கூடியவங்க தான் உண்மையான முட்டாளா இருக்கிறாங்க. தான் முட்டாளா இருக்கிறேன் அப்படிங்கறது அவங்களுக்கே ஒரு காலமும் என்ன செய்யாது, தெரியாது. மாணவர்களா, அதான் அல்லாஹ் சொல்றான். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, முன்னோர்களை வந்து நாம அப்படி எல்லாம் இருக்க முடியாது, இப்படிலாம் இருக்க முடியாது, அந்த காலத்துல அப்படி செஞ்சாங்க, இந்த காலத்துல செய்ய முடியுமா நம்ம சொல்லக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நாம மாறுறதுக்கான முயற்சி என்ன செய்யணும், எடுக்கிறோம். வழங்குங்களா? அதான் அல்லாஹ் சொல்றான். சரி, அடுத்து وَإِذَا قِيلَ لَهُمْ آمِنُوا كَمَا آمَنَ قَالُوا آمَنَّا وَإِذَا خَلَوْا إِلَى شَيَاطِينِهِمْ قَالُوا إِنَّا مَعَكُمْ إِنَّمَا نَحْنُ مُسْتَهْزِئُونَ وَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا قَالُوا آمَنَّا وَإِذَا خَلَوْا إِلَى شَيَاطِينِهِمْ قَالُوا إِنَّا مَعَكُمْ إِنَّمَا نَحْنُ مُسْتَهْزِئُونَ. தவிர அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை சந்தித்தால் நாங்களும் உங்களை போல்
நம்பிக்கை கொண்டு விட்டோம் எனவும் கூறுவார்கள். ஆனால் அவர்கள் நம்பிக்கையாளர்கள் அல்ல. நம்பிக்கையாளர்களை விட்டும் விலகி தங்களின் தலைவர்களாகிய ஷைத்தான்களுடன் தனித்து விட்டலாகவே நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் நம்பிக்கை கொண்டவர்களை பரிகாசம் செய்யவே அவ்விதம் அவர்களிடம் கூறினோம் என்று கூறுவார்கள். சரி, திரும்ப பாருங்க. தவிர அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை சந்தித்தால் நாங்களும் உங்களை போல் நம்பிக்கை கொண்டு விட்டோம் எனவும் கூறுவார்கள். ஆனால் அவர்கள் நம்பிக்கையாளர்களை விட்டு விலகி தங்களின் தலைவர்களாகிய ஷைத்தான்களுடன் தனித்து விட்டாலே நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் நம்பிக்கையாளர்களை பரிகாசம் செய்யவே அவ்விதம் அவர்களிடம் கூறுகிறோம் என்று கூறுவார்கள். அப்படின்னு என்ன தெரியுதா? தெரியுதா? புரியுதாமா? அந்த முன்னோர்கள் மாதிரி ஈமான் கொள்ள முடியாது, அப்படியெல்லாம் வாழ முடியாதுன்னு சொன்னாங்க இல்லையா? இவங்க உண்மையாக ஈமான் கொண்டிருக்கிறவங்களை பார்த்தாங்கன்னு சொன்னா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நானும் உங்களை மாதிரிதான் 5 நேரம் தொழுவாங்க, நானும் உங்களை மாதிரி நம்ம சொல்லுவோமா இல்லையா? நானும் உங்களை மாதிரிதான் என்னால முடிஞ்ச அளவுக்கு தர்மம் கொடுப்பேன். சரி, இவங்கள மாதிரி கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு, ஒரு ரோட்ல இருந்து பேசுறதுக்கு வைக்கிறதுக்கு நமக்கு மனசு வராதுப்பா, நமக்கு அந்த பழக்கமே பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யார்கிட்ட? ஒழுங்கா இருக்கிறவங்கள்ட்ட. வழங்குறீங்களா? ஒழுங்கா இருக்கிறவங்கள்ட்ட அப்படி சொல்லிட்டு ஒழுங்கா இல்லாத அவங்களுடைய ஒரிஜினல் கூட்டத்துல போய் சேரும் போது அவங்க என்ன சொல்லுவாங்களா, நம்ம எல்லாம் ஒண்ணுதான், நான் சும்மா அவங்களை நக்கல் பண்றதுக்காக வேண்டி என்ன செஞ்ச அப்படி சொன்னேன்னு போய் சொல்லுவாங்க. நீங்க அப்படி செய்யறோமா இல்லையா? செய்யறோமா இல்லையா? எல்லாருக்குமே நீங்க என்ன இருக்கு, 2 முகம் இருக்கு இல்லையா? ஒரு மாதிரி பட்டவங்கள்ட்ட ஒரு மாதிரி பேசுவோம், நம்ம கூடவே இருக்கிறவங்கள்ட்ட நம்ம ஒரு மாதிரி என்ன செஞ்சுக்குவோம், நடந்துக்குவோம். அல்லாஹ் அதான் சொல்றான், அவங்க முஸ்லிம்களை பார்த்தா, ஒழுங்கா இருக்கிறவங்களை பார்த்தா நாங்களும் உங்க மாதிரிதான் ஒழுங்கா தான் இருக்கிறோம், ஈமான் கொண்டிருக்கிறோம், அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கிறோம் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அவர்களுடைய தலைவர்களான ஷைத்தான்களோட அவங்க சேர்ந்துட்டா அத சும்மா நக்கலுக்கு அன்னைக்கு அவங்கள்ட்ட சொன்னாங்க. என்ன என்ன வெளியே நிக்க மாட்டாங்களா, இல்ல சத்தம் மட்டும் பேச மாட்டாங்களா, அதை செய்ய மாட்டாங்களா, இது செய்ய மாட்டாங்களா, வட்டிக்கு வாங்க மாட்டாங்களா, சும்மா அவங்க நக்கல் பண்ணணும்னு என்ன செஞ்ச சொன்ன. நாம தான் எப்போ ஒன்னா இருக்கிறோம் அப்படின்னு என்ன செய்வாங்க, பேசிக்கொள்வார்கள். மாணவர்களா, அடுத்து 15வது ஆயத்தை நிப்பாட்டிக்குவோம். அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம் وَيَمُدُّهُمْ فِي طُغْيَانِهِمْ يَعْمَهُونَ الله يستهزئ بهم وَيَمُدُّهُمْ فِي طُغْيَانِهِمْ يَعْمَهُونَ அவ்வாறன்று அல்லாஹ் தான் அவர்களை பரியாசிக்கின்றான், மேலும் அவர்களை அவர்களுடைய அட்டுழியத்தில் இவ்விதம் தத்தளித்துக் கொண்டடையும்படி விட்டு வைத்துள்ளான். சரி, அல்லாஹ் என்ன சொல்றானா, பரிகாசிப்பது அப்படின்னு சொன்னா கேலி பண்றது. வழங்குதுங்களா? பழைய தமிழ்ல சொல்லுவாங்க, என்ன பரிகாசமால பண்ணிட்டு அலையுத அப்படின்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? பட்டது இல்லையா? யார் கேள்விப்பட்டது? யாரு யாருமா சொன்னது? கணேசத்தா? யார் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க? எங்கேயாச்சு கிண்டல் பண்ணவே சொல்லுவாங்க. என்ன பண்ண, இல்ல பரிகாசமால பண்ணிட்டு அலையுதா, உனக்கு சோத்த போட்டு வச்சிருக்கிற, நக்கலா பண்ணிட்டு அலையுதா அப்படின்னு பேசுவாங்க இல்லையா? பரிகாசம் பண்றது என்னது, கேலி பண்றது, கிண்டல் பண்றது. மாணவர்களா, அப்ப அல்லாஹ் சொல்றா, அவன் நினைக்கிறா ஏதோ முஸ்லீம்களை கேலி பண்ணிட்டோம், கிண்டல் பண்ணிட்டோம், ஒழுங்கா இருக்கிறவங்களை நம்ம நக்கல் பண்றோம். நீங்க சில பேர் சொல்றாங்க இல்லையா, ஒரு 4 வயசாளி ஓத வந்துட்டா நீங்க என்ன ஓத போய் பட்டம் வாங்க போறீங்க? யாரு சொல்லுவா? ஓதையே போக கூடாதுன்னு சில பேரு மன உறுதியோடு இருப்பாங்களா இல்லையா? எக்காரணத்தை கொண்டு போய் குரானை கத்துக்கவே கூடாது, நல்லத காதுல கேட்டவே கூடாது,
வாழ்க்கையில திருந்தவே கூடாது, நாமளும் போயிட்ட அப்புறம் ஊர்ல கெட்டது பண்ண யார் இருக்கா அப்படின்னு சொல்லி சில ஆட்கள் இருக்காங்களா இல்லையாமா? இருக்காங்களா இல்லையா? எல்லாரும் இருக்காங்களா? யாரு? பாதி பேர் இருப்பாங்க இல்லையா? இப்ப இந்த மாதிரி ஆட்கள் என்ன செய்யறது? உங்க பேருப்பா 50 வயசு வாழ போறாங்க, போய் ஆலிம பட்டம் வாங்கிட்டு வாங்க, பட்டம் கொடுத்துருவாங்க உங்களுக்கு, அசத்து போயிட்டு வாங்க. இப்படி இவங்க யார நக்கல் பண்றாங்க? ஓத போறவங்களே ஈமான் வலுப்பெறணும்னு நினைக்கிறவங்க இவங்க என்ன செய்யறாங்க? நக்கல் பண்றாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? அவங்க நக்கல் பண்ணல, அவங்க அல்லாஹ் நக்கல் பண்றான். அவங்க யார நக்கல் பண்றா? அல்லாஹ் நக்கல் பண்றான். நக்கல் பண்ணது மட்டும் இல்லாம அவங்களுடைய இந்த அட்டுழியத்திலேயே அவங்க அப்படியே கிடக்கட்டுன்னு அல்லாஹ் அவங்களை அப்படியே விட்டுட்டான். இந்த மாதிரி அட்டுழியம் பண்ணிட்டு கிடக்காங்களா இல்லையா? இவங்க அப்படியே அந்த அட்டுழியத்துல என்ன செய்யட்டும், கிடக்கட்டும்னு அல்லாஹ் விட்டு வைத்துள்ளான் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்றான். மறந்துங்களா? அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம் வயமுத்துஹும் ஃபீ துக்யானிஹிம் யஅமஹூன். அவ்வாறென்று அல்லாஹ் தான் அவர்களை பரிகாசிக்கின்றான், மேலும் அவர்களை அவர்களுடைய அட்டுழியத்தில் இவ்விதம் விட்டு வைத்துள்ளான். அல்லாஹ் தான் என்ன செஞ்சா அவங்களை இந்த அட்டுழியத்திலேயே விட்டு வச்சிருக்கிறான். அப்ப அல்லாஹ் விட்டு வச்சிருக்கிறான்னு சொன்னா அல்லாஹ் என்னைக்காவது ஒரு நாள் என்ன செய்வான், நம்மள பிடிச்சிருவான். வணங்குதுங்களா? அப்போ நம்ம நடத்துற பாடங்களை ரொம்ப கவனமாக என்ன செய்யுங்க, நீங்க பாருங்க. பாடத்தை அப்பப்ப என்ன செஞ்சிருங்க, சொல்லிருங்க, மனப்பாடம் பண்ணுங்க. எழுத வேண்டிய பாடங்களை தயவு செஞ்சு எழுதி வைங்க. பரீட்சை நேரங்கள்ல உங்களுக்கு அது ரொம்ப உபயோகமா என்ன செய்யும் இருக்கும். பரீட்சையில மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கைக்கும் அது என்ன செய்யணும், உபயோகப்படணும் இன்ஷா அல்லாஹ்.